நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வா? உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய், நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவாய், நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நீயாவா, எனது மொழியும் எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவாய், நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? நீங்க இல்லாம, உங்க பலன் இல்லாம எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. ஐசலா, நீரே எங்கள் ஆற்றல், நீரே எங்கள் வாஞ்சை ஆண்டவரே, நீரே எங்கள் பலனப்பா. எங்கள் ஜீவன் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு சத்தியம் நீங்க தான் அப்பா, எனக்கு கேடகம் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு அரவணைப்பு நீங்க தான் அப்பா. எல்லாத்துக்கும் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் ஆண்டவரே. நீங்க எல்லாம் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க மட்டும் எங்களுக்குள்ள இருந்தால் போதும் ஆண்டவரே. ஓ
உங்க அன்பு எங்களுக்குள்ள இருந்தால் மட்டும் போதும் அப்பா. உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே. உங்க வல்லமை மட்டும் எங்களுக்குள்ள இருந்தால் போதும் அப்பா. அது எல்லாவற்றிலும் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது, எவ்வளவு உண்மையானது. ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு எல்லா மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஆண்டவரே உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆராதனை செய்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2025 ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் இந்த 9வது நாளிலும் இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 2வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, மனுஷரால் உண்டாகிற பாரங்களை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா. யாராலே? மனுஷராலே உண்டாகிற பாரங்கள். அல்லேலூயா. the burden of peoples. மனிதர்கள் மூலமாக பல வேதனைகள், பாரங்கள், கஷ்டங்களை இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதுக்கு காரணம் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை, பாவம். அதனாலே மனிதர்களுக்குடைய பலவிதமான மாற்றங்கள் வந்தது, பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் மகிமைப்படுவராக. பிரைஸ் தி லார்ட். ஆகவே மனிதர்கள் மூலமாய் உண்டாகிறதான பாரங்கள், இன்னும் சுமைகள், பலவிதமான கஷ்டங்கள், இவைகளையும் கர்த்தர் மாற்றி போட தேவன் தம்முடைய வல்லமையை, அபிஷேகத்தை, பலனை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த ஆண்டு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. இந்த அபிஷேகத்தினால எல்லா நுகங்களையும் தேவன் முறித்து போடுகிறவர். ஆமை சொல்லுவோம். ஆமென். தேவன் நல்லவர். நாம போன வாரத்திலே 2 விதமான மனிதர்களை குறித்து நாம பார்த்தோம். முதலாவது விரோதமான மனுஷர். எப்படிப்பட்ட மனுஷர்? விரோதமான மனுஷர். இந்த செய்தியை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூடியூப்ல போய் சவாப்பேட் ஏஜி சர்ச் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த செய்தி வரும். அல்லேலூயா. முதலாவது அட்டாக்ட் பீப்பிள், விரோதமான மனிதர்கள், தாக்குதலை கொடுக்கிறவர்கள். 2வது பாவிகளான மனிதர்கள், சின்ஃபுல் பீப்புள்ஸ். ஆக இந்த செய்தியை நீங்க என்ன செய்யுங்க, போன்ல நீங்க என்ன செய்யலாம், யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி அதை கேட்கலாம். அல்லேலூயா. 3வது மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யுத்த மனுஷர். என்ன சொல்லுங்க? யுத்த மனுஷர். இது ஆங்கிலத்திலே வார் ஃபிளட் பீப்புள்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருகிறது. எஸ்கேப்டு ஃபைட்டிங் பீப்புள்ஸ். இன்னொரு வார்த்தை ரெபலியஸ் பீப்புள்ஸ். இதுக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 52:7. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். என்ன மனுஷர்? என்ன மனுஷர்? யுத்த மனுஷர். நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும். அப்படின்னு சொல்லலாமே. ஆங்கிலத்தில் வார் ஃபிளட் பீப்புள்ஸ். என்ன வார் ஃபிளட் அப்படின்னா சண்டை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிற மக்கள். அதனாலதான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், எஸ்கேப்டு ஃபைட்டிங் பீப்புள்ஸ். சிலர் சண்டையை மூட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆமே சொல்லலாமே. ரைசலா நியாயம் சொல்ல வர்றது மாதிரி அது மத்தியஸ்தம் பண்றது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, தொட்டியும் ஆட்டி விட்டுட்டு கிள்ளி விட்டுட்டும் என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அந்த பொம்பளை வர வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அவர் இதுல இன்வால்வ் ஆகுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, வந்துட்டு போச்சு, ஏதோ ஒன்று சொல்லி விட்டுச்சு,
கடைசியில் பார்த்தா தோத்திரம் ரொம்ப பிரச்சனை ஓவராகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் அறிந்திருக்கிறோம். நாம சொல்லலாம நல்ல கவனிங்க. மூன்றாவது விதமான மக்கள் எப்படின்னா யுத்த மனுஷர். என்ன மனுஷர்? யுத்த மனுஷர். அதாவது சண்டை போடுகிற அல்லது விரோதத்தின்னு பார்த்தாச்சு, சண்டை போட்டு கலகம் பண்ணி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லலாமே. அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கிற மக்கள் சில நேரங்களிலே இந்த தலையின் மேல ஏறி போகிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். ஆமென் சொல்லலாமே. அதான் தாவீது சொன்னார் நம்ம 66ஆம் சங்கீதத்தில், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி. சில சூழ்நிலைகளே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம கடந்து போகலாம். ஆமென் சொல்லலாமே. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசி கேட்போம். யாத்திராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். எல்லாரும் சொல்லலாமே. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் லட்சக்கணக்கான புருஷர்கள் மட்டும் 5 லட்சம் பேர், அப்புறம் சிறு பிள்ளைகள். யுத்த புருஷர்கள் சொன்னால் 20 இருந்து ஒரு 40-45 வரைக்கும் உள்ள மக்கள் தான் யுத்த புருஷர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டார்கள். அப்போ 20க்கு கீழே 40க்கு மேலே எவ்வளவு லட்சக்கணக்கான, கிட்டத்தட்ட 60-70 லட்சம் மக்கள் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க. ஆமென். அத்தனை லட்சம் மக்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியேறி கானானிலே அவர்கள் பிரவேசிப்பதற்காக வனாந்திரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுதுதான் அமலேக்கியர் என்கிறதான இந்த குரூப் மக்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் மக்களோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்களாம். ஆமென் சொல்லலாமே. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்தை நான் இப்ப விளக்க ஆயத்தமா இல்லை. அதற்கு மாறாக நம்முடைய அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே இதை நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அமலேக் என்று சொன்னால் மாமிச பலம் பெருத்தவர்கள், சரீர பலம் படைத்தவர்கள், தங்களுடைய மாம்சத்தின் பலத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், அவங்கதான் இந்த அமலேக் என்பது. ஆமென். இஸ்ரவேலர் என்பவர்கள் யார்? யெகோவா தேவனை, மெய் தேவனை ஆராதிக்கிற நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகள் இந்த இஸ்ரவேலர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப கவனிங்க, இந்த யுத்தங்கள் இந்த மாம்ச பிரகாரமான மனிதர்களுக்கும் எல்லாமே இந்த உலகத்துல மாம்சத்துல தான் நாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், அவிசுவாசியா இருக்கட்டும், அல்லது எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதியா இருக்கட்டும், எல்லாருமே சரீரத்துல தான் நாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாருக்குள்ளயுமே ஒவ்வொரு மாம்ச சுபாவங்கள் கண்டிப்பா சொல்லுங்க இருக்கத்தான் செய்யும். ஒரே தாய் வயிற்றுல பிறந்த 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ, அல்லேலூயா, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமா தான் கண்டிப்பா இருப்பாங்க. நல்லவர். இப்ப கவனிங்க, எல்லாருமே இந்த மாம்சத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் நமக்குள்ளே வந்த பிறகு, அல்லேலூயா, எத்தனை பேர் கூட இயேசுனார் வந்துட்டான்னு சொல்லுங்க. மட்டும் உலகத்தை உயர்த்து சொல்லுங்க. நிறைய பேருக்குள்ள இயேசுனார் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கையும் உயர்த்தல, வாயும் வரல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுநாதர் உள்ளுக்குள்ளே வந்த உடனே இந்த மாம்சத்தை, இந்த ஆவியை, இந்த ஆத்துமாவை அந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? கண்ட்ரோல் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் காட்ஸ் பவர், கடவுளுடைய சக்தி அப்படின்னு சொல்லுவது. ஆமென். இப்ப பாருங்க, இந்த மாம்சமான மனுஷனா நம்ம இருந்தாலும் நமக்குள்ள இயேசுவானவர் வரும் பொழுது, அல்லேலூயா, அப்பா அந்த வரும் பொழுது இந்த 2 பேருக்கு இடையிலே ஒரு ஃபைட்டிங், ஒரு யுத்தம், சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமே. ஸ்தோத்திரம். மாம்சமானது என்ன செய்யும்? சரீரத்துக்குரிய காரியங்களை பற்றியே பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன செய்வாரு? வேதத்தை குறித்து, மற்ற எல்லா காரியத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, ஸ்தோத்திரம், சபையை குறித்து, ஊழியர்களை குறித்ததான காரியத்தை தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களாமே. அப்ப இந்த அமலேக் என்பவர் யார்? உலகத்திலே உண்டான எல்லா காரியங்களிலும் அடிமைப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஆமென் சொல்லலாமே. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலிருந்து வருகிறான பாரம்பரியங்கள், உலக மனிதர்கள் சொல்லுகிறான எல்லா காரியங்கள், தவறான உபதேசங்கள், துர் உபதேசங்கள்,
இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அப்ப கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இப்படிப்பட்ட நம்முடைய உள்ளுக்குள்ளேயே செல்ஃப் ஃபைட்டிங், நம்முடைய சுய அதாவது நமக்குள்ளேயே தனிப்பட்ட யுத்தங்கள் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். காலையில எழும்புனதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், தூங்குனதுக்கு பிறகு கூட, தூக்கத்திலேயும் கூட. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரெண்டு மனுஷன், மாம்ச பிரகாரமான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யும்? ஃபைட்டிங் உள்ள நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுல கவனிங்க, இப்படிப்பட்டதான இந்த யுத்தங்களை, நமக்குள்ளே வருகிற யுத்தங்களை நாம என்ன செய்யணும்? துரத்தி அடிக்கணும் இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக நாம வாசிக்க கேட்போம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5-7 முடிய. ரோமர் 8:5 முதல் 7. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ராமேஸ்வரர்களாமே பாருங்க, இங்கே இந்த பவுல் ரோமாபுரிக்கு அவர் எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். ராமேஸ்வரர்களாமே இது நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிறதான ஒரு சண்டை யுத்தம். ராமேஸ்வரர்களாமே மற்ற மனுஷருடைய யுத்தத்தை ஐயா சொல்லிவிட்டு நமக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த யுத்தத்தை நீங்க ஜெயிச்சாதான் மற்ற மனிதர் மூலமாக வருகிற யுத்தங்களை, காரியங்களை நாம ஜெயிக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, மாம்சத்துக்குரிய சிந்தை எப்பொழுதுமே நம்ம சரீரத்தை குறிச்சே நம்ம கவலைப்பட்டு கொண்டே நாம இருக்கக்கூடாது. நமக்குள்ளே ஒரு இன்னர் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் நமக்குள்ளே இருக்கிறான். நாம என்ன பண்றோம்? சரீரத்தை தான் நாம அதிகமா நம்ம பேணி காத்துட்டு இருக்கிறோம். தவறு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சரீரம் நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அதுல எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்களாமே. அதனால நம்ம சரீரத்தை குறித்து நாம அக்கறையோட இருக்கணும். சரீரத்தை நாம கவனிச்சுக்கணும். சரீரம் தேவன் தங்குகிற ஒரு ஆலயம். சொல்லுங்க அல்லேலூயா. சுவர் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? டிராயிங் பண்ண முடியும், சித்திரை வரைய முடியும். ஆனா அதே நேரத்துல தேவ பிள்ளைகளாகி நம்ம இந்த மாம்சத்தை குறித்து மட்டுமே நாம ரொம்ப அக்கறையோட இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன், இன்னர் மேன், இந்த ஸ்பிரிச்சுவல் மேன். அல்லேலூயா. மாம்ச மனுஷன் என்ன செய்வான்? நம்முடைய வேலையை குறித்து, படிப்பை குறித்து, நம்முடைய பலவீனத்தை குறித்து, வியாதியை குறித்து, நம்முடைய சொந்த பந்தங்களை குறித்து, அவங்க வருகிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் அதை குறித்து தான் இந்த மாம்ச மனுஷன் சொல்லிட்டே இருப்பான். பார்த்தையா, நீ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டல, ஆனா பார் உனக்கு என்ன எப்படிலாம் வருது, எப்படிலாம் பிரச்சனை உண்டாகுது, யார் மூலமா வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? நம்மளை இது பண்ணுவான். ஆனா அதே நேரத்தில் அந்த ஆவிக்குரிய மனுஷன் இருந்தா நமக்குள்ள இருந்து பேசுவான். தாவீது அதைத்தான் சொல்றாரு, என் ஆத்துமாவே. அல்லேலூயா. ஓ மை சோல், தோத்ரா, என்னுடைய ஆத்துமா, என் உள்ளத்திலிருந்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. இந்த உள்ளத்துக்குள்ள இருந்து நம்ம சரீரத்தை பார்த்து நம்மளே என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. என் சரீரத்தை நீ இப்படி பலவீனப்படுத்துறியா? இந்த சரீரத்தை இப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறியா? தோத்திரம். ஆண்டவருடைய அந்த வல்லமையினாலே, வார்த்தையினாலே தோத்திரம், உன்னை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இந்த ரெண்டு விதமான போராட்டம், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே ஃபைட்டிங் டெய்லி நடந்து கொண்டேதான் இருக்கும். சொல்லுங்களாமே. இப்ப கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே கூட இந்த ஃபைட்டிங் நடந்து கொண்டே இருக்கலாம். இந்த ஐயா அந்த மாம்சத்தை வேற பிடிச்சுக்கிட்டாரு, எப்பதான் அந்த செய்தியை முடிப்பார தெரியல, நான் வேற மீன் வாங்கி வச்சுட்டு பிரிச்சுக்கல.
வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை வேற போய் கிளீன் பண்ணணும், மசாலா போட்டு தடவிட்டு வந்திருக்கிறேன், அதை வேற போய் பொரிக்கணும். அல்லேலூயா. இதுதான் போராட்டம் ஆவிக்குரிய மனுஷனுக்கும். நம்ம சொல்லலாமே. அப்படி யாருக்காவது அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. இது நாம முறியடிக்கணும். தேவ வார்த்தை கேட்க விடாதபடிக்கு அந்த நேரத்தில் மாம்சத்துக்குள்ள எதையாவது ஒரு சிந்தனையை பிசாசு கொடுத்து என்ன செய்வான்? நம்மள டைவர்ட் பண்ண பாப்பான். இயேசுவின் நாமத்தில் பொருளாதார சாத்தானே என்னை விட்டு ஓடி போறா அப்படின்னு சொல்லி கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நம்ம அடுத்து இந்த யுத்தங்கள் சண்டைகள் எதனால வருது? யாக்கோபு ரொம்ப அருமையா சொல்றாருங்க. இந்த யாக்கோபு ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர். அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசி கேட்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற உங்கள் அவயவங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே என்னென்ன வருதான்? யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? வார்ஸ் அண்ட் ஃபைட்டிங், சண்டை சச்சரவு அப்படின்னு தமிழ்ல வருது. என்னது? சண்டை சச்சரவு. அது காரணம் இச்சை, ஆசை, விருப்பம், லஸ்ட் அப்படின்னு. லஸ்ட் அப்படின்னா சிலருக்கு சண்டை போடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா. நான் சொல்றது வேறத்திற்கு அல்ல, வீட்டுக்கு உள்ளேயே நான் சொல்றேங்க. நீங்க தவறா எதை நினைச்ச கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் அப்புறப்படுத்தி போகணும். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த யுத்தங்களும் சண்டைகளும் சண்டை சத்தரம் எதனால வருது? நமக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம், ஆசை, சுய விருப்பம். என்ன விருப்பம்? இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதான் நீ கேட்டு ஆக வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்கயா, சத்தமா 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 சொல்லுங்க. நான் சொல்வதைத்தான் நீ கேட்டு ஆகணும். ஐ ஆம் a king அப்படின்னு ஒருவேளை புருஷன் சொன்னா, மனைவி நீங்க சொல்லணும், you are a king and also I am a queen அப்படின்னு சொல்ல. ஐயா தட்டி கத்தற மகிமைப்படுத்தணுமா? உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுற, எப்படி கை தட்டுங்க. சரிதான். நான் தான் ராஜா. என்னது? நீ நிறைய வீட்டு அப்படி நடக்குது. நான் தான் ராஜா, நான் கட்டளை போட்டா என்ன செய்யக்கூடாது, எந்த அணுவை அசையக்கூடாது. தோற்றம் அப்படி சட்டம் போட்டு வாழுகிற வாழ்க்கை அது சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. கை வைத்து ஏதோ அழுத துவைத்தல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது யாரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் சொல்றதுதான் நீ என்ன செய்யணும், கேட்கணும். நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு அடிமைப்படுத்துகிற கணவன்மார் இருக்காங்க. உங்களை சொல்லலையா? நீங்க நல்லா பத்திரமாத்து தங்கம். அல்லேலூயா.
அப்படிதானம்மா பத்திரமா தங்க தான் உங்க புருஷர்களும் அப்படி இருந்தா கையை தடுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட புருஷங்க வச்சிருந்தீங்கன்னா வர மாட்டேங்குது பாருங்க. ஏதோ சம்திங் சம் ஃபேமிலியில் ஏதோ ஒரு நடக்குது போல தெரியுது. அலையிலோயா இவர் மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு வாடி இன்னைக்கு போன எங்கள் அப்பா அம்மா பார்க்க போகணும். இந்த அம்மா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் படுத்த படுக்க கிடைக்க வாணுங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் போகாது. அதான் என்னது நான் சொல்றதான் நீ செய்யணும். இதனாலதான் இன்னைக்கு நமக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் என்ன செய்யுது சொல்லுங்க. வருதா வரலையா? வருது. நான் சொல்றதுதான் செய்யணும், நான் சொல்றதான் கேட்கணும். அப்படி அடக்கி ஆளுகிற அப்படிப்பட்ட அந்த ஆவிகள் நமக்குள்ள ஒருபோது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம. அடுத்து கொலை. நம்ம யாரையும் கொலை செய்யல. கொலை என்பது ஆண்டவர் சொன்ன காரியம். பகை விரோதம் இருந்தால் அதை எதுக்கு அடையாளம்? கொலை பாதத்துக்கு அடையாளம். பகைத்தல், பொறாமை கொள்ளுதல். என்ன கொள்ளுதல்? யுத்தங்களும் சண்டைகளுக்கும் காரணம் முதலாவது நான் சொல்றதுதான் நீ என்ன செய்யணும் அப்படி நீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா எதிர்ப்பு ஆப்போசிட்ல உள்ளவங்க சொல்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அன்னைக்கு நான் சொன்னதை நீ கேட்ட, இன்றைக்கு நீ சொல்றத நான் கேட்கிறேன் அப்படிங்கிற பரஸ்பர ஒரு அன்பு ஐக்கியம் வந்தாதான் இந்த யுத்த சம்பந்தப்பட்ட மனுஷர்களை நாம தோற்க முடியும். தலையில சொல்லுங்க. சுய விருப்பம். அடுத்து என்னது? பகை என்கிற கொலை. மூன்றாவது என்னது? பொறாமை. என்னது? என்ன மையி சொல்லுங்க. பொறாமை. அந்த பொறாமைக்கு ஆங்கிலத்துல ஈகோ ஸ்பிரிட். என்னது? ஈகோ. என்னாகோ சொல்லுங்கப்பா. ஈகோ. என்னாகோ? ஈகோ அப்படின்னா அந்த பொறாமை அதுலதான் அது என்ன செய்ய வருது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் பெற்றேன்டி, நான் செய்யறேன்டா அப்படின்னு சொல்றது. அப்புறம் பிள்ளைங்க சொல்லும், நான் இது பண்ண அது பண்ண. இப்படிப்பட்ட ஈகோ ஸ்பிரிட் நமக்குள்ள யுத்தங்களையும் சண்டைகளையும் கொண்டு வரும். ஆமே. ஈகோ ஸ்பிரிட் நமக்குள்ள வரப்படுறது சொல்லணும். இந்த ஈகோவை பார்த்து ஈகோ யூ கோ சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஈகோ. அம்மா சொல்லுங்க. ஈகோ ஐ சே யூ கோ. சத்தமா சொல்லுங்க. ஈகோ ஐ சே. தெரிஞ்ச இங்கிலீஷ் அடிச்சு விடுங்க. இப்ப நான் யாருன்னா பட்டம் எது கொடுக்க போறாங்க, மார்க் போட போறாங்க. நான் சொன்ன கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஈகோ ஐ சே யூ கோ ஃப்ரம் மீ. என்னை விட்டு ஓடிப்போ. கை தடி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நீ எத்தனை குடும்பங்கள் அந்த ஈகோ கழிவரிச்சு ஆடிட்டு இருக்குங்க. இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இதனாலதான் எனது யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இது நமக்குள்ளே நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே உள்ளதான காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த தலைமையில ஏறி போக பண்ணுகிற மனுஷருடைய காரியங்கள் அது வீட்டுக்குள்ளேயும் நடக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நடக்குதா இல்லையா? எஸ், நடக்கும். அப்ப இந்த தேவ சத்தியம் என்பது ஏதோ வெளியில இருந்து யார் மூலமா ஏதோ ஒரு சண்டை, ஏதோ பிரச்சனை, அல்லது அக்கம் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ள, அது மட்டுமல்ல, இதையும் நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதையும் கர்த்தர் நீக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப வெளியில போகும்பொழுது உங்களுடைய உறவுகளுக்குள்ளே, சொந்த பந்தங்களுக்குள்ளே, அல்லது அக்கம் பக்கங்களிலே, பிரைஸ் தி லார்ட், முன்னாடி பின்னாடி சைடு எதிர்த்தாப்புல எப்படிப்பட்டதான காரியங்கள வருகிற சண்டை சச்சரவுகள் வந்தால் தோத்திரம், அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை மேற்கொண்டு அதிலிருந்து விலக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். இதுல இந்த காரியத்துல நீங்க என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் சமாதானத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
சமாதான தேவன் நமக்குள்ள இருந்தா இது எல்லாத்தையும் நாம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, இந்த 4ஆம் அதிகாரத்துல இந்த யுத்தங்கள் சண்டைகளை குறித்து சொல்லுகிற யாக்கோபு இன்னொரு காரணம் இருக்குது. இந்த யுத்த சண்டை வருவதற்கு 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு நாக்கை குறித்து. எதை குறித்து? நாவை குறித்து சொல்லிட்டு தான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த யுத்தங்களை குறித்து அவர் சொல்றாரு. ஆமென். அதுல சில வசனங்களை வாசிக்க. இப்போ 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 முடிய. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்களுள்ளதும் அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த யுத்தங்கள் சண்டைகளுக்கு காரணம் செல்ஃபிஷ். என்ன பிஷ்? அதைத்தான் நான் என்ன சொன்னேன், நான் சொல்றதை என்ன செய்யணும், நீ கேட்கணும், செய்யணும். முதலாவது செல்ஃபிஷ், சுயம் செத்தாத்தா யுத்தங்கள் சண்டைகள் பிரச்சனை எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அடுத்து பகைத்தல், வெறுத்தல், பொறாமைப்படுதல், எல்லாத்துக்கும் இந்த மூல காரணம் இந்த நாக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த யாக்கோபு சொல்றாரு நாவை அடக்க. சொல்லுங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஏன்? இந்த நாக்கு எங்க இருக்குது? வாய்க்கு உள்ள இருக்குது. கைய வேணா கட்டி போட்டலாம், காலை கட்டி போடலாம், வெளிப்படையா கைய காலை உடம்ப கட்டி போடலாம். ஆனா சொல்லுவாங்க, நீ பேசுனா உன் நாக்கை இழுத்து பிடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்திரம் நாக்கை அங்க இழுத்து பிடிக்கிற வரைக்கும் நாங்க புளியாங்க படிச்சிருக்குமா கையெல்லாம்? நாக்கை இழுக்கிறத டைட்டா, நாக்கை இழுத்து பிடிக்க கையை உள்ள விட்டா விரல் அப்புறம் துண்டாகி போயிடும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நாவை அடக்க. சொல்லுங்க. ஒரு மனுஷனால முடியாது, நான் தேவனாலே முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த நாக்கை அடக்கணும்னா ஆண்டவர் தான் முடியும். அல்லேலூயா. பேசலாம். அதனால நீங்க பிறருக்குள்ளே அல்லது குடும்பத்துக்குள்ளே வருகிற சண்டை சச்சரவுகள் யுத்தங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். பொறாமை ஆவி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பகைக்கிறதான ஆவிகள் இருக்கக்கூடாது. போட்டி போடுகிற ஆவிகள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. மாம்சத்துல யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இராதபடிக்கு ஆவியினால யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. ஐயா தம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா.
சாம சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய மாம்சத்துக்குள்ள இருக்கிற அந்த நாவு அது பொல்லாத விஷம் நிறைந்தது என்று வேதம் யாக்கோபு சொல்றாரு. ஆமென். ஒண்ணு நீங்க அடங்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அடக்குவார். பிரைஸ் தி லார்ட். இனி காலம் செல்லாது. எஸ் எஸ் ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை மத்தியிலே எச்சரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் மாம்சத்துக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற மகனாய் மகளாய் மாறி என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு திருவிழம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது, பாத்தீங்களா? வராது. ஏன்னா மாம்சம் அப்படியே அடக்கி வச்சிட்டு இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருது. இங்க வந்தா இயேசுவே உம்மை போல உண்டா, உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. வீட்டுக்கு போனா உங்க நீரெல்லாம் தேவையில்லை ஆண்டவரே, போயிட்டு வரணும் ஆண்டவரே, போய் சத்திலே போய் உட்காந்துட்டோம், நான் என் வேலையை பார்க்கிறேன் அப்படி ஆண்டவரே அப்படின்னு தான் நீங்க நிறைய போயிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர், அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். ராமே சொல்லுங்க, ராமே. அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்காக, உங்களுக்கு விரோதமாக மனுஷர் தலை மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறார்களா, அதை ஆண்டவர் அடக்கன்னு சொன்னா நீங்க உங்க நாவை, சிந்தையை, இருதயத்தை நீங்க அடக்க வேண்டும். அடக்கினாதான் கர்த்தருடைய ஆவியர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நாய் மூடிட்டு அமைதியா உட்கார்ந்த தேவ பாதத்துல, ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமா இப்படி செய்யறாங்கப்பா, இப்படி பேசுறாங்க ஆண்டவரே, அல்லேலூயா, நீர் அதை பாருங்க ஆண்டவரே. இந்த மாதிரியான யுத்தங்கள் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட ஆண்டவர் திட்டம் தெளிவமா இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ரபஹா தியானமாகபா. தேவ ஆவியானவர் நேரத்தில் அசைவாடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நேரத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியாருடைய பிரசன்னம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தைகள் ஆண்டவரே, இந்த மாம்சத்துக்குரிய சிந்தை என்னை விட்டு வெளியேற. மாம்சத்துல இருந்தாலும் மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாது? ஃபைட் பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. அதுக்கு மாறாக என்ன செய்யணும்? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. மாம்சத்துல நாம யுத்தம் செய்தால் உங்களுக்கு நிச்சயம் சமாதான கேடுதான். மாம்சத்துல நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா சொல்லக்கூடாது, சொல்லிதான் ஆகணும். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு அழிவு, நாசம்தான் ஏற்படும், இழப்புகள் தான் ஏற்படும். கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த யுத்த மனுஷர்கள், யுத்த மனுஷருடைய அந்த ஆவி, அந்த சிந்தை, அந்த கிரியைகள், சுபாவங்கள் எனக்குள்ள இருந்த ஆண்டவரே, இன்றைக்கு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்படி என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க, சொந்த பந்தத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் என் மாம்ச பலத்தில் அல்லப்பா, என் ஆவி ஆண்டவரை நீ தருகிற இந்த ஆவியின் பலத்தினாலே, ஆமென், இந்த அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அதனால அதன் மூலமாக ஆவியானவர் ஆமென் என்னுடைய மத்தியிலே ஆமென் உலாவிட்டு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே,
நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த சபைக்கு போறதா இருந்தாலும் சரி, மாம்சத்திலே போர் செருளா இராதபடிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. மாம்ச போராட்டம் அழிவை கொண்டு வரும். ஆவிக்குரிய போராட்டம் உங்களை நித்திய ஜீவனை, சமாதானத்தை கொண்டு வரும். கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.